அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட அடுத்த வருட ஆரம்பத்தில் அவரை அவசரமாக டெல்லியில் சந்திக்கும்படி பேராசிரியர் சாராபாயிடமிருந்து அவருக்கு தகவல் வந்தது. ஆர்வ பெருக்கும் நம்பிக்கை வெள்ளமும் எப்போதுமே அவரிடம் கரைபுரண்டு ஓடும். டெல்லி அவருடைய அழைப்பை ஏற்று டெல்லிக்கு புறப்பட்டார். அதிகாலை 3:30 மணிக்கு பேராசிரியர் சாராபாயை சந்திக்கும்படி செயலாளர் அவரிடம் தெரிவித்தார். இறை வழிபாடு அவருடைய லட்சியங்களை எட்டுவதற்கும் கனவுகளை நனவாக்குவதற்கும் துணை செய்தது என்று உணர்ந்தார். ஜார்ஜ் பெர்னான்ஷாவின் ஒரு வாசகம் அந்த பகுதியில் இடம்பெற்றிருந்தது. அதன் சாரம் இதுதான்: எல்லா மனிதர்களும் உலகத்திற்கு தகுந்தபடி தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். ஒரு சில முரண்பட்ட மனிதர்கள் மட்டுமே தங்களுக்கு ஏற்றபடி உலகத்தை மாற்றி அமைய பதில் சளைக்காமல் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் எல்லாவித முன்னேற்றங்களும் இப்படிப்பட்ட முரண்பட்ட நபர்களையும் அவர்களின் புதுமை கண்ணோட்டத்தையும் தான் நம்பியிருக்கின்றன. நம்பிக்கை மனோபாவம் காகிதத்தில்தான் வெற்றியை ஈட்டும் என்ற நம்பிக்கை அவருக்கு உண்டு. இவரை சந்திக்க பேராசிரியர் சாராபாய் தயாராகிவிட்டார் என்ற தகவல் வந்தது. எதிரே இருந்த நபரும் உள்ளே வரும்படி அழைக்கப்பட்டார். பேராசிரியர் சாராபாய் அறிமுகம் செய்து வைத்தார். விமானப்படை தலைமை அலுவலகத்தின் குரூப் கேப்டன் VS நாராயணன் அவர்தான் எதிரே அமர்ந்திருந்தார். இராணுவ விமானத்திற்கான ராக்கெட் உதவியுடன் மேலே உந்தி கிளம்பும் சாதனத்தை ராக்கெட் அசிஸ்டட் டேக் ஆஃப் சிஸ்டம் ராட்டோ உருவாக்குவது பற்றி தமது திட்டத்தை இவரிடம் வெளிப்படுத்தினார். நன்றி. நாளை மீண்டும் அவரை பற்றி பார்ப்போம்.